காஞ்சிபுரத்தில் இன்றைய தினம் தாவக தமிழ் நடைபெற்றது. தாவக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு அனைவருக்குமான வீடு என்ற பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி வேற ஏதாவது கேள்வி? வேற ஏதாவது என்கிட்ட என்ன கேட்கணுமா? அதாங்க தம்பி தானே நீங்க தம்பியை பற்றி சொல்லிட்டு வரீங்க. ஏன்னா இன்றைய தினம் இப்போ யார் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அனைவருக்குமான வீடுன்னு சொல்லியிருக்காரு. எல்லா கட்சியும் சொல்லுவாங்க. திமுக அதிமுக எல்லாம் கலைஞர் வீடு, அம்மா ஜெயலலிதா வீடு தான் சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்றும் போது நம்ம பார்ப்போம். நீங்கள் எனக்கிட்ட இங்கே கட்சிக்கு வந்து என்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் என்னை கேட்கணும். என்னை பற்றி அவர்கிட்ட கேட்பீங்களா? கேட்பீங்களா? அப்புறம் நான் ஒரு தனி கட்சி நடத்துகிறேன், அவர் ஒரு கட்சி நடத்துகிறேன். அவர் கட்சி எனக்கு கேட்கணும். நான் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கேன், அதான் நீங்கள் என்கிட்ட கேட்கணும். உருப்படியாக தான் கேட்குறேன். பிப்ரவரி 7ஆம் தேதி மாநாடு. இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு எல்லா வேட்பாளரையும் சேர்த்தாங்க. அதுதான் மாற்றணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு நாங்கள் என் கோட்பாடு ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது இல்லை, ஆணும் பெண்ணும் சமம். மாகே ஏனத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம், தெரியாது. எங்கள் கோட்பாடு மாகே ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய. அதனால் மீதி இருக்கிற 28 கம்யூன் தானே அதெல்லாம் போட்டியிட்டோம். புதுச்சேரியில் அதிகப்படியான ரெஸ்டோபார்கள் திறக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வராங்க. அது சம்பந்தமாக ஏன்னா நீங்கள் இப்போ இது மதுவை அங்கீகரித்த மாநிலம் ஆயிடுச்சு. மது விற்பனை வருவாயே ஒரு பெரிய இதாக பார்க்குது. தமிழ்நாடே அதை நம்பி தான் ஆட்சி நடத்திருக்கு. அப்படிங்கும்போது எந்த வடிவத்தில் வந்தாலும் எப்படி வந்தாலும் மது ஒரு விஷம்ங்கிறத, நஞ்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விற்று வருகிற காசில் நலத்திட்டம் அப்படின்னு பேசுறது அது சுத்த பைத்தியக்காரத்தனை அதை ஏற்க முடியாது. விஷத்தை விற்று உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, விஷத்தை கொடுத்துட்டு உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு செயல்? அதை எப்படி ஏற்கிறது? அது மாதிரி தான் இது. அதனால அது பேசி பயன் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் வந்தோன்னா மதுக்கடையில் மூடுவோம். அப்போ மாற்று வருவாய் பெருக்கத்துக்கு போயிட்டு இதை மூடுவோன்னு சொல்லுவோம். அப்போ அது மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்தோம்னா அது செயல்படும். ஏன்னா இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குன்னா ஒரு பெரிய சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்குது. இப்போ சுற்றுலாத்தலத்தில் வெளிநாட்டில் பயணிகள், வெளிநாட்டு இவங்கெல்லாம் வர்றவங்களுக்கு இந்த மதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்குது. அதனால் மொத்தமாக மூட முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். சார், மேகதாதுல அணை கட்டினா தமிழகம் கரைமடை பகுதியான காரைக்காலம் பாதிக்கப்படும். அது சம்பந்தமாக இப்போ நீங்கள் காவிரியிலேயே நமக்கு எவ்வளவு சிரமம் இருக்குன்னு தெரியுது. உரிய நதிநீரை நம்ம பெற முடியல. மேகதாதுல கட்டுனா அது சுத்தமாக நமக்கு அவங்க அணை கட்டுது அவங்க உரிமைங்கிறாங்க. அப்படி ஒவ்வொன்றும் அவரவர் நிலத்தில் இருக்கிற வளம் அவரவருக்கேன்னு வந்தால் எப்படி நாடு ஒருமைப்பாடு உள்ள ஒரே நாடாக இருக்கும். இப்போ என்னுடைய நரிமணம் பெட்ரோலை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ அணு உலையிலிருந்து தயாரிக்கப்படுற, அனலிருந்து தயாரிக்கப்படுற நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்னுடைய வளம். அந்த வளத்திலிருந்து எடுக்கிற மின்சாரத்தை நீங்கள் எல்லாரும் பிரித்து எடுத்துக்கிறீங்க. நான் இருட்டில் கிடந்து கூட உங்களுக்கு வெளிச்சத்தை தர்றேன். எனக்கு முழுமையான மின்சாரம் இல்லை. இப்போ அணு உலை என் நிலத்தில் இப்போ பெருவெடிப்பு ஏற்பட்டால் சாவு அழிவு எனக்கு, ஆனால் பயன்பாடு எல்லோரும் எடுத்து. நீங்கள் அதே மாதிரி அவரவர் நீர் வளம் அவரவருக்கே நின்றுக்கிறீங்க. கேரளானா முல்லை பேரியாற்று நீர் எனக்கு, காவிரி நதி நீர் எனக்கு. இப்போ மேகதாத்துல அணை கட்டினா எனக்கு சுத்தமாக நின்றும். அந்த அணை கட்டுவதற்கான அனுமதியை ஆட்சியாளர்கள் கொடுக்குறாரு. இப்போ நீதிமன்றம் தருதுன்னா இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா தான் அங்கே ஆளுது.
அது தேச ஒருமைப்பாடு இறையாண்மையெல்லாம் பேசும். கர்நாடகான்னு வரும்போது அந்த மாநில கட்சியாக மாறிக்கிட்டு நான் சொல்றது விளங்குது. என்னை இந்தியனா இருக்க சொல்லுது. அதே கட்சி அங்கே போனால் கன்னட மாநில கட்சியாக மாறிக்கிட்டு அந்த மாநில நலனை பேசுது. அப்போ அந்த மாநிலத்து நலனை ஏன் பேசுதுன்னா அங்கே காங்கிரஸ் இல்லைன்னா பாரதிய ஜனதா ரெண்டு ஆளுகிற உயரத்தில். இப்போ மேகதாதுல அணையை கட்டாத அப்படின்னு இப்போ பாரதிய ஜனதா சொன்னால் காங்கிரஸே ஜெயிக்கும், காங்கிரஸ் சொன்னால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும். அங்கே இன்னும் எங்களுக்கு இங்கே இருக்கிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகள் பேசுமா? பேசும். ஆனால் நாங்கள் மானங்கட்டு போய் இன உணர்வு மான உணர்வு இல்லாமல் திருப்பி அவனுக்கே ஓட்ட போட்டோம். அதனால எனக்கு அந்த அவனுக்கு எனக்கான அந்த உரிமையை பற்றி அவன் ஒருபோதும் கவலைப்படுறது இல்லை. இப்போ மேகதாதுல அணை கட்டுறாங்களா, இந்த காங்கிரஸ் வெற்றிக்கு போய் ஓட்டு கேட்டார்ல ஐயா ஸ்டாலின், அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். இனிமேல் கர்நாடகாவில் அவன் வென்று வந்தால் மேகதாதுல அணை கட்டுவான். ஏற்கனவே அதுக்கு நிதியாக 9,000 கோடி ஒதுக்கிட்டான். அப்படி அவனை போய் ஜெயிக்கவே நான் கட்டுவானா கட்ட மாட்டான். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறத ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் எழுது. செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லுது. இல்லை அவர் பீகாரில் எதிர்வலிக்கும்னா என்ன? அங்கே இருக்கிற வாக்கு 81 லட்சம் வாக்கை எடுத்துக்க வெளியில். அது அதிகபட்சமாக உங்களுக்கு எதிரான வாக்கு. இஸ்லாமிய மக்களின் வாக்கு, பெண்களின் வாக்கை எடுத்துட்டு திருப்பி ஒரு 25,000 கோடி நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு வளர்ச்சிக்காக 14,000 கோடியை எடுத்து பீகார்னு ஒரு மாநில தேர்தலுக்கு 1 கோடி பெண்களுக்கு தேர்வு பண்ணி 10,000 வங்கி கணக்கில் போட்டு ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்து வாங்கி ஜெயிச்சுட்டு அதே இது இங்கே நடக்கும்னா எப்படி 10,000 கொடுப்பீங்களா, எப்படி 15,000 கொடுப்பீங்களா? எப்படி சொல்லுங்க? 81 லட்சம் வாக்குகளை வெளியில் அந்த வாக்கு நீங்கள் எஸ்ஐஆர் மூலமாக பதியப்படலை. இந்த சிறப்பு வாக்கு சீர்திருத்தத்தில் அது யாருடைய வாக்கு? கோவை எந்த அரசு திட்டம் ஏற்கலைங்கிறீங்களா? இல்லை, எனக்கு என்னுடைய இதில் வந்து எங்களுடைய பார்வையில் இருக்குது அது இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமாக இல்லை. பல மாநிலங்களில் அந்த மெட்ரோ இது வந்து தோத்துச்சு. யார் சொன்னா? அதுக்கு எத்தனாயிரம்? 72,000 கோடி நீங்கள் ஒதுக்கிறீங்க. சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்துதில்ல, பெருநகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும். நீங்கள் அதை விட்டுட்டு மெட்ரோன்னு பெரும் தூண்களை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில் பயணிக்க முடியல. எல்லா வீடுகள்லையும் வாகனம் இருக்கு, அதுபோக தானி இருக்கு, அதுபோக உந்தூர்லி இருக்கு, அதுபோக அரசு பேருந்து இருக்கு. அப்போ அதில் போகிற விழுக்காடு எத்தனை? எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? நீங்கள் எது வளர்ச்சின்னு சொல்லுங்க. எது வளர்ச்சி? வயிறு நிறைய பச்சை வச்சுக்கிட்டு வானூர்தியில் பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும், இங்கேருந்து அங்கே இந்த மெட்ரோவில் வேகமாக போகிறத வளர்ச்சிங்கிறதும், இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க? எது வளர்ச்சிங்கிறீங்க? எல்லார் வீட்லேயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான், அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம். நீ மெட்ரோவில் போகிறதான் வளர்ச்சிங்க. 72,000 கோடி அதுக்கு ஒதுக்கிருக்க. பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து 300 குழந்தைய படிக்க வழி இல்லாமல் படிக்கும்போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருந்தது. எது அடிப்படைன்னே தெரியலையே. சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு. மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடாமல் ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிற்குது. வீடெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கு. நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற? வீடு தன் வெள்ளத்தில் மிதக்கும் போது மெட்ரோ ரயில் ஏறி போய் பார்த்துக்கிறவா? மெட்ரோ ட்ரெயின் யார் பேசுகிறேன்? நீ வளர்ச்சி உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க. நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை. எனக்கு முதல்ல இருக்கிறத சரி பண்ணும். நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க ஃப்ளைட் இல்லாத போது 5,000 ஏக்கரில் எதுக்கு போய் கட்டுற? ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம், தாத்தா காமராஜ் பேரில் இருக்க துறைமுகம், பாட்டனார் வாபூச்சி பேரில் இருக்க துறைமுகத்திலேயே
வேலை 38 விழுக்காடு 58 விழுக்காடு 55 விழுக்காடு தான் வேலை நடக்குது. அப்புறம் இதுக்கு 6111 ஏக்கரில் மறுபடியும் பிரேமம் கட்டுற ஒழுப்படுத்து போயிட்டு இருக்கிறியா? இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் இதுக்கு அங்கே போகிற எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்குறாத அதை கட்டிக்கன்னு எது கட்டுற? இப்போ நீ ஃப்ளைட் கட்டுற, ஏர்போர்ட்டு கட்டுற, பறக்க போகிற ஃப்ளைட் யாரோடது? அரசோட தான், முதலாளியோட தான். அரசோட தான், முதலாளியோட தான். ஏற்கனவே இருக்கு தொடர் வண்டியில் என்ன பிரச்சனை உனக்கு? ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுது, சென்னைக்குள்ளே ட்ரெயின் போகுதுல, அதில் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கேட்குறது பார்த்து என்ன பிரச்சனை? இந்த மெட்ரோ ரயில் கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா? இந்தியாவோடதா உலக வங்கியோடதா? தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தம்பி. அந்த வளர்ச்சி வேணுமா? போய் போராடி மெட்ரோ ரயிலில் நீ இனிமேல் சொன்னால் மெட்ரோ ரயிலில் போயிட்டு வா. பேச்சு அடையாது. வளர்ச்சி திருத்தம் பணி வந்து காங்கிரஸும் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து கடுமையாக யாரு? காங்கிரஸ், திமுக. தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன் இருங்க. எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது, பேரணி போகுது. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற கட்சி ஆட்சியாக இருக்கு. பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸரை போட்டது யாரு? அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்களையும், சத்துணவில் வேலை செய்கிற அம்மாவையும், இந்த ஹெல்த் லேபருங்கிற கொசுமன் அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்களையும் அது பூத் லெவல் ஆஃபீஸராக போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்புன ஆலியா திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? தேர்தல் அன்னைக்கு அரசு சொல்றத தேர்தல் அன்னைக்கு முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? தொடர்ந்து ஒரு பிரச்சனை இருக்கு, தள்ளி வாங்க. தேர்தல் ஆணைய அரசு தேர்தல் ஆணைய அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையம் நடத்துதா? காம்ப்ளிமெண்ட் அலையாது. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட? எப்படி வழக்கு போட்ட? இது எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்லை ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியமாயிட்ட கேள்வியா கேள்வி. நீ மரியாதை கேள்வி ஆடுறா முதல்ல. நீ முதல்ல கேள்வி கத்துக்க போடா. ஆளை மயிறு ஒரு பத்தரிக்கல் ஒரு மயக்கத்தை விட்டு கேமரா சொல்ல பெரிய வெங்காயம் மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திமுக தொகுதியில் 360 வாக்குகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து சொல்லியிருக்காரு. இல்லை, நீங்கள் குளத்தூர்லேயே 4500 வாக்கு போலி வாக்கில் தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்கிறாங்க. இது அப்போ இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க? இன்னும் 2 மாதத்துக்கு தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ அந்த வெற்றி செல்லாது நீங்கள் அறிவிக்க தயாராக இருக்கீங்களா? இதை செயல்படுத்துறது இப்போ எஸ்ஐஆர் செயல்படுத்துகிற ஆட்சி யாரோட? இப்ப கூட சொல்றீங்களா கர்நாடகால எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா? நீங்க தானே ஆள்றீங்க. தமிழ்நாட்டுல திமுக ஆளுது, அதிமுக செய்ய முடியாது. ஏன்னா பிஜேபி கொண்டுகிட்டு வருது. பிஜேபியோட தான் இதை கூட்டணி வைக்கும். அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர்ற இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல. எதுக்கு அப்படி கூட்டணி வைப்பீங்க? இப்போ நீங்க பூத் லெவல் ஆபீசர் ஒரு ஆபீசரை போடுறீங்க. கட்சிக்காரருக்கு கூடவே போறாரு. திமுக கட்சிக்காரர் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் எதுக்கு போறாரு? போகும்போது என்ன ஆகும்? எது உங்க ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுருவீங்க. நடக்குமா நடக்காதா சொல்லுங்க. இப்போ ஒரு வேளை போறீங்க, அங்க என்னோட படமோ என் தலைவர் படமோ எங்க கொடியோ அங்க இருந்தா அந்த ஓட்டை வெப்பையெல்லாம் எடுத்து விட்டுருவீங்க. இப்போ நீங்கள் போகும்போதே தம்பி விஜய் படம் ஒரு வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கிறீங்க. இவங்க என்ன செய்வாங்க? இந்த ஓட்டை எடுத்து விடுவாங்களா வச்சுருப்பாங்க? புரியல சத்தமே. நீங்கள் ஒரு 10 நாளைக்குள்ள 5 கோடி பேருக்கு இந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொடுத்துட முடியும்னா நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறோம்ல, அதுலேருந்து 10 நாள் எடுக்க முடியும். உங்களால் அதையும் எடுக்க முடியாது.
நீங்கள் அதில் இருக்கிற குளறுபடியை நீங்கள் பார்க்குறீங்க. இதை கொடுத்து ஒரு 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 இது கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்கள் கொடுத்தா February 7ஆம் தேதி இறுதி பட்டியலில் அறிவிப்பேன்னு. ஒருவேளை எங்கள் வாக்குகள்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க, அந்த February 10-15க்குள்ளேயே நீங்கள் தேர்தலை அறிவிச்சிருக்கீங்க. தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு, இதை பதிவு பண்ணி நாம் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்கள் இருக்குமா? இவ்வளவு அவசரமா இந்த வாக்கு சரி, இது சீர்திருத்த வேண்டிய தேவையில்லை, இது சரி பார்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஒரு நிலத்தில் வேளாண் பயிர் விளைய வச்சு களை இருக்கு, களையை மட்டும்தானே எடுக்கணும். மொத்த பயிரையும் அடிச்சுட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கொடுத்தா இது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமும் எப்படிப்பட்ட செயல்? களையை மட்டும் தானே எடுக்கணும். அப்போ எங்கெங்கே தவறாக வாக்கு ஒருத்தர் 2 வாக்குரிமை இருந்தாரோ அதை நீக்கி, இறந்தோருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாமல் வாக்கு பட்டியலில் இருக்கா, அதை நீக்கு, அதான வேலை. அதை விட்டு மொத்தமாக அடித்து மறுபடியும் பதிவு செய்யணும், அதுக்கான கால அவகாசம் இருக்கா? அப்போ நீ பதிவு கொடுத்து என்ன போகுது? அவரை தேர்தல் ஆணையராக நியமிச்சிருந்தாரு, அவர் தானே. அவர்கிட்ட போய் வாக்கு வாங்காம என்ன பண்ணுவாங்க? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இந்த மத்திய புலனாய்வு துறையெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது. ஆட்சி அதிகாரம் அதில் தலையிடாதுங்க, சுதந்திரமாக இயங்கும். அது சுத்த பைத்தியக்காரத்தனம். யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களாக அது இயங்கும். நீட்டு மடக்குனா மடக்கும். இப்போ நாளைக்கு நினைச்சா என் வீட்டில் என்ஐஏ ரைடு விடலாம், இன்கம் டேக்ஸ் ரைடு விடலாம், ED ரைடு விடலாம். அப்படித்தானே? அது அதெல்லாம் ரொம்ப நான் பேசிட்டேன், நம்ம திருப்பி பேச முடியாது. அவங்க போடுற முழக்கத்துக்குலாம் நம்ம சொல்லணும். வேற ஏதாவது கேட்கணும்.